வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலாக இப்போது நம்ம மைவி3 எம்டிக்கிட்ட இருந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த அப்டேட்டுன்னு சொல்கிறத விட நம்ம ஒரு அதிர்ச்சிகரமான வீடியோ, ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இப்போது அப்லோட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம இனிமேலும் தலைமறைவாக இருந்து நாம் அந்த கம்பெனியை டெவலப் பண்ணுற விஷயம், மற்ற விஷயங்களில் நம்ம ஈடுபடுத்திக்கிட்டு நம்ம மன உளைச்சலில் இருக்க விரும்பலை. நம்ம என்னவாக இருந்தாலும் சரி, நம்ம கம்பெனியை பற்றி கம்ப்ளைண்ட் இருக்குது, அதை பற்றி விசாரிக்கிறவங்ககிட்டயே நம்ம நேரடியாக போய் நம்முடைய கம்பெனியோட திட்டங்கள் என்ன, அதை எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறது நேரடியாக போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துருக்கதான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. இதில் என்ன அதிர்ச்சிகரமான தகவல் அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி போகும்போது அவரை அரசு நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இன்னும் ஒருபடி மேலே போய் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் கூட நான் அரெஸ்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது கண்டிப்பாக நமது மைவி3 நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சியான தகவலாக தான் கண்டிப்பாக இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நடுநிலைமையோடு பேசியிருக்கிறோம். என்ன இருந்தாலும் நம்ம ஒரு 34 மாதம் ஒரு பேமெண்ட் கரெக்டாக கொடுத்த ஒரு கம்பெனி திடீர்னு ஒரு 3 மந்த்ஸாக பேமெண்ட் இல்லை, 4 மந்த்ஸாக பேமெண்ட் இல்லை. எல்லோரும் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி எம்டி ஒரு அரசு நடவடிக்கை கூட என் மேலே இருக்கலாம், அதுக்கெல்லாம் தயாராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எல்லாருமே பேமெண்ட் எப்போ வரும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த நேரத்தில் எம்டியோட அரசு நடவடிக்கை பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. முதல்ல என்ன ரீசனுக்காக நம்ம அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இதோட கேஸோட தன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் முழுசாக இன்னும் யாருக்குமே தெரியல. ஒரு சில வீடியோஸ் மட்டும் வந்துட்டுருக்கு, என்னென்ன கேஸ் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதோட தெளிவான இது ஃபுல்லாக யாருக்கும் தெரியல. இப்போது இவர் மட்டும் நான் போய் விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது மீதி இருந்த அந்த டைரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஸோ இவர் அரெஸ்ட் ஆனாலும் அந்த பேமெண்ட் விஷயத்தில் கரெக்டாக கம்பெனி ஒரு லீகல் ஆக்டில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இவர் அரஸ்ட்டில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இவருக்கு அடுத்து கண்டிப்பாக ஒரு நிறுவனம் அப்படின்னா அந்த பேமெண்ட் விஷயம், இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவெடுக்கிற விஷயங்கள்லாம் ஒரு தலைமை பொறுப்பில் ஒருத்தர் இருப்பாங்க. அவர் இல்லை அப்படின்னா யார் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இவர் இல்லை அப்படிங்கும்போது அந்த பேமெண்ட் விஷயம் வேறு யாராவது முன்னாடியிலேருந்து பேமெண்ட் போட முடியுமா அப்படிங்கிறது எல்லாரோட கேள்வியாகவும் இருக்குது. பட் அதற்கான வாய்ப்புகள் இப்போ குறைவாக தெரிகிற மாதிரி நமக்கு தெரியுது. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, அவரோட வீடியோவிலே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நான் இந்த சட்ட சிக்கலை எல்லாத்தையும் தீர்த்துட்டு முழுமையாக எழுச்சி பெற்று மீண்டும் எல்லா பிரச்சனையும் நான் உங்களுக்கு தீர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. ஸோ அவர் பேமெண்ட்டை பற்றி டைரெக்டாக பேசலை. இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, ஓரிரு மாதங்களில் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நான் திரும்ப மீண்டும் கம்பெனி வேறு லெவலில் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்கிறார். ஸோ அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லேருந்து நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, அந்த ஓரிரு மாதங்கள் முடிகிற வரைக்கும், கேஸில் இருக்கிற எல்லா சட்ட சிக்கலும் தீர்ற வரைக்கும் அந்த பேமெண்ட் வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைகள்லேருந்து. ஏன்னா பேமெண்ட் நான் இருந்தாலும் இல்லைனாலும் பேமெண்ட் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா கடைசி ஒரு 33 மாதங்கள் கரெக்டாக பேமெண்ட் கொடுத்துட்டு இருந்த ஒரு நிறுவனம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பேமெண்ட் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வரும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை ஒரு கொடுக்கல. அந்த இடத்துல அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு ஒரு 2 மாதத்தில் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த ஜிஎஸ்டி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, ஜிஎஸ்டி கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இதாக சொல்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம ஒரு கம்பெனி நிறுவனம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நடக்கணும். அதுக்கான திட்டங்களை நம்ம கரெக்டாக வகுத்துருக்கணும். ஸோ அதில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குது. அதான் அவர் சொல்கிற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது அவரை நம்ம வேலை செய்யவே விடலை, எல்லோரும்
ரொம்ப மென்டல் டார்ச்சராக இருக்குது, யோசிக்க கூட முடியல அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசனில் நம்ம அதெல்லாம் வந்து நடக்காமல் இருந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த பேமெண்ட்டுங்கிற விஷயம் வந்து வருமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. கண்டிப்பாக வந்து அவருக்கு பெயில் கிடைக்குது, பெயில் கிடச்சி அவர் வெளியில் வராரு அப்படிங்கும்போது வந்து அந்த பேமெண்ட் விஷயத்தை பற்றி நம்ம என்னங்கிறது வந்து யோசிக்கலாம். இப்போதைய நிலைமையில் நாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக சிம்பிளாக வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் நம்ம பேமெண்ட்டுக்காக. அடுத்து என்ன அப்டேட் வருது, நம்ம அரசாங்கம் தான் வந்து இதை முடிவு பண்ணணும். கண்டிப்பாக என்ன அப்படின்னா, இது கம்பெனி மேலே வந்து நடவடிக்கை வந்து இருக்கா இல்லையா, கம்பெனி வந்து சரியான திட்டத்தில் வந்து செயல்படுதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அரசாங்கம் தான் வந்து முடிவு பண்ணணும். நேற்று அந்த கேஸை பற்றின ஒரு யூடியூப்பில் வந்து வீடியோ வந்து வரும்போது, அதில் வந்து கேஸ் வந்து யார் மேலே வந்து போட்டிருக்காங்க, அது நீதிபதி வந்து என்னென்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஒரு சின்ன ஒரு லைன் வந்து அதில் வந்துச்சு. என்ன அப்படின்னா, என்னென்ன செக்ஷனில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, இடையில வந்து ப்ராக்கெட்டில் வந்து பேண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கிறதா வந்து தகவல் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நடவடிக்கையில் இருக்கும்போது இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அரசாங்கம் தான் முழுமையாக வந்து விசாரணை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அரசாங்கம் தான் வந்து முடிவு பண்ணும். பட் எம்டி சார் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளோட திட்டங்கள் வந்து சரியாக இருக்குது, யாருக்கிட்டையும் வந்து நம்ம வந்து டெபாசிட் பணம் வந்து வாங்கலை, நம்ம வந்து ப்ராடக்டை தான் வந்து சேல் பண்ணியிருக்கிறோம், அதன் மூலிமா வந்து அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதற்கான டாக்குமெண்ட்ஸ், எவிடன்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, அவர் சொல்கிற மாதிரி சீக்கிரமாக அந்த சட்ட சிக்கல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரலாம், நம்ம வந்து பேமெண்ட்டுக்காக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சிக்கல்லாம் வந்து தீர்றதுக்கு முன்னாடி இப்போதைக்கு வந்து என்ன நிலைமை அப்படின்னா, 2 மாதங்கள் அந்த பேமெண்ட் வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற இதில் தான் வந்து நோக்கத்தில் தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த சிக்கலுக்கெல்லாம் தீர்ந்து பேமெண்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து சந்தோஷம். ஏன்னா மக்கள் வந்து அதை எதிர்நோக்கி தான் இருக்காங்க, நிறைய பேரோட சிரமங்கள் வந்து இது இருக்குது. நாமளும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. எல்லோரும் வந்து பேமெண்ட் வரத்துக்கு இறைவனை வந்து பிரார்த்திப்போம். மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.